அன்புக்குரியவர்களே, சகோதர பொறாமை என்னும் விவிலியத்தொடரில் இன்று புதிய ஏற்பாட்டில் லூக்கா நற்செய்தியில் இயேசு சொன்ன ஊதாரி மைந்தன் ஓமை. அதில் அந்த தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். 2வது மகன் வெளியே சென்று விட்டு மீண்டும் வருகிறான். தந்தை அவனை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் மூத்த சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இந்த மூத்த சகோதரனுக்கு இளைய சகோதரன் மீது, தம்பி மீது ஒரு விதமான பொறாமை, கோபம், ஏமாற்றம். ஆகவே லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28வது இறைமொழியில் வாசிக்கின்றோம். அந்த தம்பி வந்ததற்காக தந்தை ஒரு விருந்து ஏற்பாடு செய்கிறார். மூத்த மகன் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே தந்ததில்லை. இந்த மகன் உடைய சொத்துக்களை எல்லாம் அளித்தான், இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறேனே என்று தந்தையிடம் முறையீடு செய்தார். ஆகவே இந்த மகன், மூத்த மகனுக்கு இளைய மகன் மீது, தம்பி மீது பாசமில்லை, பொறாமையும் கோபமும் தான் வருகிறது. எனவே சில வீடுகளில் இப்படி தவறுகள் செய்கிற பிள்ளைகளை பெற்றோர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் போது அதை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அவர்களுடைய நியாய உணர்வு அப்படி இருக்கிறது. அதற்கு பதிலாக நம்முடைய தம்பி தானே, நம்முடைய தங்கை தானே, ஏதோ தவறு செய்து விட்டான், நாம் அதை மறந்து மன்னிப்போம் என்று இந்த ஊதாரி மைந்தனின் தந்தையைப் போல மற்ற பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறி தங்களுடைய தவறு செய்த சகோதரனை, சகோதரியை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்ய வேண்டும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. துணை நன்று எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது